ஏ சாரா, யாரு கேட்டு என் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து உங்க அப்பா காசு எடுத்து கொடுத்த? எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்க அப்பா சொன்னாருங்க, அதான் ஹாஸ்பிட்டல் செலவு கொடுத்துட்டேன். ஏ பாரு, நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏங்க இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுவாங்க? நம்ம ஃபியூச்சர் பத்தி கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தியா? நீ தூக்குச்ச அந்த பணம் அது நமக்கானது மட்டும் இல்ல, நம்ம ஃபியூச்சருக்கானது தான். நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதோட ஸ்கூல் ஃபீஸ், ஹாஸ்பிட்டல் பில்ல யார் கட்டுவா? இதை பத்தி கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தியா? யோசிச்சு பார்த்து வந்தேன்னு இந்த வரலாம் தூக்கி கொடுத்துருக்க மாட்டேன். நான் என்ன வீண் செலவாங்க பண்ணேன்? எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தானே கொடுத்தேன். இதுக்கு தான் கல்யாணம் அப்பவே சொன்னேன், நான் சம்பாதிக்கிறது மொத்தமும் எங்க அப்பா பாக்குன்னு. ஏன் உனக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி இல்ல? உங்க அண்ணன் கவர்மெண்ட் ஜாப்ல நல்லா தானே சம்பாதிக்கிறான். உன் தம்பி வெளிநாட்டுல மாசம் 2 லட்சம் ரூபா வாங்குறான்ல, அவங்க எல்லாம் காசு தர மாட்டானுங்களா? இல்ல கேட்டா கொடுக்க மாட்டாங்களா? மாமா சொல்லுங்க. சாராவா? அவளுக்கு இப்பதான் உடம்பு முடியலன்னு சொல்லி மாத்திரை சாப்பிட்டு தூங்கினா. அத்தைக்கு எப்படி இருக்கு? ஓ, இப்பதான் சொன்னா அத்தைக்கும் உடம்பு முடியல அப்படின்னு. அப்புறம் மாமா, இந்த மாசம் என்னால காசு கொடுக்க முடியாது, எனக்கு ரொம்ப டைட்டா இருக்கு வீட்டுல.